இடம் இருக்கிறது கூட அனு மேடத்துக்கு தெரியக்கூடாது. சூரிய சார கத்தியால குத்துனது நான் தானா? சூர்யா சார், அப்ப ஃபர்ஸ்ட் நைட்ல சார கத்தியால குத்துனதும் நான் தானா? நான் ஏன் சூர்யா சார கத்தியால குத்தணும்? குத்தனன்னு தெரிஞ்சிருந்தோம் ஏன் சூர்யா சார் இத பத்தி யாருக்கிட்டயுமே சொல்லல? சூர்யா சார், நீங்க என்ன அவ்வளவு லவ் பண்றீங்களா சார்? நான் கத்தியால குத்துற அந்த ஷாக்ல கூட ஐ லவ் யூ அண்ணன்னு சொன்னீங்களே சார். இவ்ளோ லவ் பண்ற உங்களை போய் நான் கத்தியால குத்திட்டேனே சார். சாரி சார், ரொம்ப சாரி. நான் உங்களை கத்தியால குத்துனப்போ உங்க மனசு எவ்வளவு பாடுபட்டிருக்கும், எவ்வளவு ஆசையோட எனக்காக அன்னைக்கு நீங்க காத்துட்டு இருந்திருப்பீங்க சார். நான் இப்படி பண்ணிட்டேனே சார். ஐ அம் வெரி சாரி சார். அனு மேடம், அனு மேடம், இல்லங்க மேடம், அனு மேடம். அவங்க போற விதமே சரியில்லையே. அவங்க எப்படி இந்த இடத்துக்கு வந்தாங்க? ஒருவேளை மை காட், சே. எனக்கு இப்படி ஒரு சோதனை. நீதான் உலகோன்னு நம்பிட்டு இருந்த எனக்கு நீ தந்த பரிசா இது. நான் ஏன் சூரிய சார கத்தியால குத்தணும்? சொல்லுமா, சொல்லு. எவ்வளவு நம்பிக்கையோட சூரிய சார் என் கழுத்துல தாலி கட்டினாரு. என்ன நடந்ததுங்கிற உண்மை சூரிய சாருக்கு நல்லா தெரிஞ்சிருந்தோம். யாருகிட்டையும் சூரிய சார் ஒரு வார்த்தை கூட சொல்லவே இல்லை. போலீஸ் கிட்ட கூட வெளியில இருந்து ஒரு ஆள் வந்து குத்துனாருன்னு தான் சொன்னாரு. அந்த அளவுக்கு என் மேல அன்பு நம்பிக்கைய வச்சிருக்காரு. அதுக்கு நான் செய்யற கைமாறு இதுதானா? ஏமா ஏன் வாழ்க்கையில மட்டும் இப்படி எல்லாம் நடக்குது? பதில் சொல்லுமா, பதில் சொல்லு. உன் கணக்குதான் என்ன? ஏன் கையால சூரிய சார கொல்றதா? அது மட்டும் நடக்காது. என்ன ஆனாலும் சரி, என் உயிரே போனாலும் சரி, சூரிய சார நான் சாக விட மாட்டேன். நான் உயிரோட இருந்தா தானே சூரிய சாருக்கு ஆபத்து. நான் இல்லனா கரெக்ட். இனிமே நான் உயிரோடவே இருக்க கூடாது. சார், என்ன மன்னிச்சிருங்க. நான் உங்களை விட்டு போறேன், நிரந்தரமா போறேன்.
மனசே இல்லாம தான் சார் போறேன். எனக்கு நீங்கன்னா ரொம்ப பிடிக்கும் சார். ஆனா என்னால உங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வரக்கூடாது. அதனால என்ன அழிச்சுக்க முடிவு பண்ணிட்டேன். சூர்யா சார், I love you. I love you so much. I miss you, sir. Bye, sir. என்ன பைத்தியக்காரத்தனம் பண்ணிட்டு இருக்கானோ? இல்ல சார், என்ன காப்பாத்துனா நான் உங்களை கொன்றுவேன். பைத்திய மாதிரி பேசாதானோ? நீ ஏன் என்ன கொல்லணும்? இன்னும் என்கிட்ட இருந்து எல்லாத்தையும் மறைக்க பாக்காதீங்க சார். நான் அந்த சிசிடிவி ஃபுட்டேஜ்ல எல்லாத்தையும் பார்த்தேன். ஐயோ அனு, உனக்கு எப்படி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு தெரியல. நீதான் கத்தியால குத்துனா ஹாஸ்பிடல்ல நீ ஏன் அவ்வளவு அக்கறையா என்ன பாத்துக்கணும்? இதையெல்லாம் நானே உனக்கு விளக்கமா அப்புறம் சொல்றேன். முதல்ல என் கூட வா அனு, வா. இல்ல சார், நான் வர மாட்டேன். விடுங்க சார். நீங்க என்ன சொன்னாலும் என் முடிவை நான் மாத்திக்க மாட்டேன். விடுங்க சார். சரி போ போ. நீ என் மேல வச்சிருக்கிற லவ் உண்மைன்னா, நீ மனசார என்ன கொல்லணும்னு நினைக்கலனா நான் சொல்றதை கேளு, என் கூட வா. இல்லனா உன் முடிவை நீ தேடி போய்க்கலாம். போ. ஆனா நல்லா கேட்டுக்கோணும், நீ செத்து போகும்போது இந்த சூர்யா உயிரோட இருக்க மாட்டான். ஓ ஓனு. நீ எல்லாம் ஒரு பொண்ணா? உன்னை ஆசையா லவ் பண்ணி கல்யாணம் பண்ண புருஷனையே கொல்ல பாக்குறீங்க. அப்படி என்னதான் உனக்கு ஒரு வெறி? உன் மனசு உன் கண்ட்ரோல்ல இல்லனா நீ எல்லாம் ஏன் இன்னும் உயிரோட இருக்க? சூர்யா சார் உன் மேல இருக்கிற லவ்ல உன்னை சாக வேண்டான்னு சொல்றாரு. அதுக்காக அவர் கூட உடனே நீ வந்துருவியா? யோசிக்க வேண்டாம். நீ செத்து இருந்தா சூர்யா சாரோட வாழ்க்கையாவது நிம்மதியா இருந்திருக்கும். இப்ப பாரு அவர் உனக்காக எவ்வளவு கஷ்டப்படுறாருன்னு. என்ன நடந்ததுன்னு யாருக்கிட்டயும் சொல்லவும் முடியல. உன்னை வெறுத்து ஒதுக்கவும் முடியல. உன்னால ஒவ்வொரு நொடியும் சூர்யா சார் செத்துட்டே இருக்காரு. இதெல்லாம் யாரால? உன்னால தானே. நீ உயிரோட இருக்கிறதுனால தானே. நீ எல்லாம் உயிரோட இருக்கவே கூடாது. உயிரோட இருக்கவே கூடாது. நீ யாரு? நீ என்ன மாதிரியே இருக்க? நான்
நீதான். இல்ல இல்ல, நீ நான் இல்ல, நீ வேற யாரோ. சொல்லு, நீ யாரு? உனக்கு என்ன வேணும்? கண்ணாடியில யாரு பாக்குறாங்களோ அவங்க உருவம் தானே தெரியும். அப்போ நான் நீதான். நானு என் பேரு உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு எல்லாமே தெரியும். இல்ல, நீ என்ன கன்ஃபியூஸ் பண்ண பாக்குற. நீ போயிடு, நீ போயிடு. அனு, சூர்யாவோட நிஜ வாழ்க்கைய பத்தி உனக்கு ஒன்னும் தெரியாது. சூர்யா அத பத்தி உன்கிட்ட சொல்ல வந்தப்பவும் நீ அத கேக்கல. இல்ல இல்ல, எனக்கு எதுவும் தெரிய வேண்டாம். நான் சூர்யா சார முழுசா நம்புறேன். அவரை நான் சந்தேகப்பட்டாதான் அவர் பழைய வாழ்க்கைய பத்தி நான் தெரிஞ்சுக்கணும். முதல்ல இங்க இருந்து போயிடு. நான் வந்ததே சூர்யாவை கொல்லத்தான். சூர்யா சாகிறத நீ பார்க்கதான் போற. சீ, நிறுத்து. என்னை தாண்டி யாரும் சூரிய சார நெருங்கவே முடியாது. உன்னை தாண்டி போயெல்லாம் சூர்யாவை கொல்ல போறதில்ல. சூர்யாவை கொல்ல போறதே நீதான். உன் கையாலேயே சூர்யாவை கொல்ல வைக்கிற. இத நிச்சயம் நான் நடத்தி காட்டுவேன். உனக்கு என்ன இப்படி ஒரு வெறி? நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோ. என்ன ஆனாலும் சரி, சூர்யா சருக்கு ஒரு சின்ன காயம் கூட வரவிட மாட்டேன். என்னை தாண்டி நீ எப்படி சூர்யா சார நெருங்குறேன்னு நானும் பாத்துறேன். இனிமேதான் நீங்க எல்லாரும் பார்க்க போறீங்க இந்த தேவநந்தினியோட ஆட்டத்தை. உன்ன பொதுவா சில பேருக்கு இந்த பிரிவில் இருக்கும்போது போன பிரிவுடைய ஞாபகங்கள் கொஞ்சம் இருக்கும். ஆனா சிஸ்டருக்கு இது வரைக்கும் அந்த மாதிரி முழுசா எந்த ஞாபகமும் வரல. அது எப்படியாவது ஞாபகப்படுத்தணும்னு தேவநந்தினி துடிக்கிறா. அதனாலதான் அணுவை அடையறதுக்கு அவ்வளவு முயற்சி பண்றா. ஏன் அவ என்ன அடிக்க ட்ரை பண்றா? ஏன்னா இறந்து போன தேவநந்தினி இந்த பிறவில அணுவா பிறந்திருக்கா. தேவநந்தினிக்கு போன பிறவில அவ ஆசை நிறைவேறல. அதான் அது தன்னுடைய ஆத்மாவை இந்த பிறவில சுமந்துட்டு இருக்க அணுவோட உடலை தேடி வந்திருக்கு. அதே சமயம் அணுவுடைய ஆசை வேற ஒண்ணா இருக்கு. அதுதான் தேவநந்தினியா அணுவை மாற விடாம பண்ணிட்டு இருக்கு. இப்படி ஆயிடுச்சு. இப்ப என்ன பண்றதுன்னு தெரியாம தேவநந்தினி துடிக்கிறா. 20 வருஷ காத்திருப்பு வீண் போயிடுச்சேன்னு சொல்லி அந்த கோவத்துல அவளே ஒரு ஆத்மாவா வெளியே வந்திருக்கா. இப்ப எனக்கு புரியுது ரஞ்சித். அணுவோட இந்த பிறவியோட நோக்கம் என்னன்னா ஒன்னே ஒண்ணுதான். அவ என் மேல வச்சிருக்கிற லவ். அந்த லவ் தான் அவளை தேவநந்தினியா முழுசா மாற விடாம பண்ணிருக்கு. அவ தேவநந்தினியா மாறுற நேரம் வரும்போதெல்லாம் அணுவோட உள் மனசு அணுகிட்ட பேசியிருக்கு. திரும்ப அவ அணுவாயிடுறா. சூர்யா, இட்ஸ் பாசிபிள். 100% பாசிபிள். இதுதான் சார் நேத்து தேவநந்தினி சொன்னா. இப்ப புரியுதா? நீ இருக்கிற வரைக்கும் தான் எனக்கு பாதுகாப்புன்னு. ரஞ்சித், ஒருவேளை நான் தேவநந்தினியா முழுசா மாறிட்டேனா? அப்படி மாறிட்டா தேவநந்தினி தான் நினைச்சதை சாதிக்காம விட மாட்டா. ஒருவேளை அப்படி நான் தேவநந்தினியா மாறி உங்களை கொல்ல வந்தேன்னா அதுக்கு முன்னாடி என்ன கொன்னுடுங்க சார். ஏதாவது நீயா கற்பனை பண்ணிக்கிட்டு உளராதானோ? நம்ம கற்பனை பண்ணாத எவ்வளவோ விஷயம் இப்ப நடந்துருச்சு. இதுவும் நடக்காதுங்கிறதுக்கு எந்த கேரண்டியும் கிடையாது சார். நீங்க கொஞ்சம் யதார்த்தத்தை புரிஞ்சுக்கோங்க சார். ஒருவேளை நான் தேவநந்தினியா மாறி உங்களை கொல்ல வந்தா நீங்க என்ன கொன்னுறணும். இது நீங்க எனக்கு பண்ணி தர சத்தியம். இதுல எந்த மாற்றமும் வரக்கூடாது சார். சிஸ்டர்,
நாம அப்படிலாம் யோசிக்கவே தேவையில்லை. அப்பப்ப தேவநந்தினி உங்களை ஆக்கிரமிக்க ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கா. ஆனா உங்களுடைய ஆத்மா அவளை உதறி விட்டுட்டு அணுவா மாறும். அதுதான் இப்ப உங்களுக்கு நடந்துகிட்டு இருக்கு. தேவநந்தினியே தன்னுடைய தோல்வியை உங்ககிட்ட ஒத்துக்கிட்டா. அப்புறம் ஏன் பயப்படுறீங்க? நாம கொஞ்சம் பக்காவா பிளான் பண்ணி ஒன்னா சேர்ந்து நின்னோம்னு வச்சுக்கோங்களேன், இந்த விஷயத்துல நம்ம ஜெயிச்சிடலாம். ஆனா அப்படி இல்லாம நம்ம கொஞ்சம் கேர்லெஸ்ஸா இருந்தோம்னு வச்சுக்கோங்களேன், எந்த விபரீதம் வேணாலும் நடக்கலாம். சார், எனக்கு இன்னொரு சந்தேகம். தேவநந்தினிய பார்க்க என்ன மாதிரி இருப்பாங்களா? உன்ன மாதிரினா சில ஆங்கிள் உன்ன மாதிரி இருப்பா. ஆனா அச்சு அசலா உன்ன மாதிரி இருப்பான்லாம் சொல்ல முடியாது. சரி, ஏன் கேக்குறானோ? நேத்து தேவநந்தினி என்கிட்ட பேசினப்போ அப்படியே என்ன மாதிரியே இருந்தா. சிஸ்டர், அதெல்லாம் தேவநந்தினியோட ஆத்மா செய்யற விளையாட்டு சிஸ்டர். அவ உங்களை எப்படியாவது கன்ஃபியூஸ் பண்ணி நீங்களும் அவளும் ஒண்ணுதான்னு சொல்லி உங்களை நம்ப வைக்கிறதுக்காக அவ எடுத்துட்டு வந்த உருவம் தான் அது. நீங்க அதை எப்படியாவது இக்னோர் பண்றதுக்கு ட்ரை பண்ணுங்க. தேவநந்தினி அனுமேடம் உருவத்திலே வந்தா அத அனுமேடத்தால் எப்படி ஐடென்டிஃபை பண்ண முடியும்? வேற வழி இல்ல. இது கொஞ்சம் கஷ்டமான வேலை தான். ஆனா மனசை ஒருமுகப்படுத்தி சிஸ்டர் இதை செஞ்சுதான் ஆகணும். நமக்கும் இதை விட்டா வேற எந்த வழியும் இல்ல. ஏன்டா தேவநந்தினி இப்படி எல்லாம் பண்றா? என் ஒய்ஃபை என்ன கொல்ல பாக்குறானா? என்னடா இதெல்லாம்? அதுக்கு அணுவிய பகடக்காயா பயன்படுத்தணும். தேவநந்தினி வாழ்க்கையில் இருக்கிற மர்மம் உனக்கும் எனக்கு மட்டும்தான் நல்லா தெரியும். அதோட தொடர்ச்சி தான் இது. அதுக்காக அணுவை ஏண்டா? உனக்கு இப்ப அணுமேடம் தான் எல்லாமே. அதனாலதான் அவ அணுமேடத்தை துரத்துறா. அது மட்டும் இல்ல, தன்னோட அடுத்த பிறவி அணுமேடம் தாங்கிறதையும் தேவநந்தினி கண்டுபிடிச்சிட்டா. அதனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. நம்ம வாழ்க்கையில இருக்கிற சில ரகசியங்கள் நம்முடைய முடிச்சிடும் நினைச்சேன். ஆனா அது இப்படி தொடர்கதையா வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை பங்கஜ். இப்போதைக்கு இது எதையுமே அனுமேடத்துக்கிட்ட சொல்ல வேண்டாம். அவங்க ரொம்ப பயந்துருவாங்க. உன் கல்யாணத்துக்கு முன்னாடி அம்மா சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? சார், இப்ப எப்படி இருக்கணும்? ரஞ்சித் கிட்டயும் உங்ககிட்டயும் பேசினதுக்கு அப்புறம் மென்டலி நான் கொஞ்சம் ஃப்ரீயா இருக்கேன் சார். வெரி குட் அண்ணா. எப்பவும் இப்படி ஏறு. அனுமேடம், இப்ப எங்க கிளம்பிட்டீங்க அனுமேடம்? ஷாப்பிங்க்கு தான் சார். ஷாப்பிங்கா? அதுவும் தனியாவா? ஏன் அனு? பரவாயில்ல மேடம், நீங்க போயிட்டு வாங்க. நீங்களும் வரீங்களா சார்? மேடம் பரவாயில்ல, நீங்க மட்டும் போயிட்டு வாங்க. வரேன் சார். ஏய், ஓ ஃப்ரீடர் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. 5 நிமிஷம் தான்மா. இவன் நேரா இல்லையா? கிள்ளிட்டு விட்டுருவேன். ஏய், பாறா. ஏதோ ஒரு உங்களுக்கு. என்ன பண்றீங்க நீங்களா? நீங்களா யாரு? பாறா, இவளுக்கு வர கோவத்தை. அது இல்ல மச்சி, அந்த பொண்ணு சுமாரா தான் இருக்கா. இவ சூப்பரா இருக்கா. சுமாரா இருக்கவள போய் இப்படி பண்றீங்களே, என்ன ஒண்ணும் பண்ண மாட்டேங்கிறீங்களேன்ற பொறாமையில பேசுறா மச்சி. அப்படியா சொல்ற? அப்ப இவளையும் கிள்ளுவோம். கிள்ளிட்டா போச்சு. டேய், வேண்டாம் வேண்டாம். மிருகம்னா நான் மிருகத்துக்கு மிருகம்டா. ஏன் மேலேயே கை வைக்கிறியா? சொல்லிக்கிட்டே இருக்க.
தேவநந்தினி தன்னால என்னெல்லாம் முடியும்னு காட்ட ஆரம்பிச்சிருக்கா. அடுத்து என்ன செய்ய போறான்னு நம்ம க்ளோஸா வாட்ச் பண்ணுவோம். அப்புறம் நாம என்ன செய்யலாம்னு யோசிப்போம். சூர்யா சாருக்கு எந்த ஆபத்தும் வந்துடாதுல்ல? அப்சல்யூட்லி, கண்டிப்பா எந்த ஆபத்தும் வராது. நீங்க போய் பயப்படாம ரெஸ்ட் எடுங்க. பாவண்டானோ, என்ன நடக்குதுன்னு அவளுக்கே தெரியல. என்னையும் ஏதாவது பண்ணிடுவோமோங்கிற பயம் வேற அவளுக்கு வந்துருச்சு. இதெல்லாம் எதுவும் இல்லாம எப்பட நானும் அணுவும் நிம்மதியா வாழ போறோம். வருத்தப்படாத சூர்யா, சீக்கிரமே இதை சரி பண்ணிடலாம். சாதாரணமா ஒரு பிரச்சனைனா அந்த இடத்த விட்டு விலகி போகத்தான் அணு நினைப்பா. அதுதான் அவன் நேச்சரே. ஆனா இன்னைக்கு அந்த 3 ரவுடிகளை அடிச்சு தூக்கி போட்டு வந்திருக்கா. இது எனக்கு எவ்வளவு ஷாக்கா இருக்கும் போது அணு எவ்வளவு பயந்துருப்பாடா. நீ எப்படி இடிஞ்சு போனா நாங்களாம் என்ன பண்றது? அனு மேடம்காகவாது கொஞ்சம் தைரியமா இரு சூர்யா. அணு என் மேல வச்சிருக்கிற லவ் எவ்வளவு டீப்னு எனக்கு நல்லா தெரியும். நானும் அவளை அவ்வளவு டீப்பா லவ் பண்றேன். ஒருவேளை தேவநந்தினி அணு மூலமா நாளைக்கே என்ன கொண்டாலும் சரி, அணு மேல நான் வச்சிருக்கிற காதல் இம்மி அளவு கூட மாறாதுடா. டேய், இந்த லவ் தாண்டா அவனை காப்பாத்திக்கிட்டு இருக்கு. உன்ன மாதிரி ஒரு ஹஸ்பண்ட் கிடைக்க அனு மேடம் கொடுத்து வச்சிருக்கணும்டா. நீங்க 2 பேரும் சந்தோஷமா இருப்பீங்க சூர்யா, எனக்கு அந்த நம்பிக்கை இருக்கு. இந்தாங்க மேடம், இத பாருங்களேன். This is amazing. So beautiful. மேடம், 3rd ஃப்ளோரோட பெட்ரூம் வியூ பாருங்களேன். கடலை அங்க இருந்தே பார்க்கலாம். சீ வியூ ஹோம் மேடம். கடலை பக்கத்திலே போய் இருந்து பார்க்க வேண்டியதானே? எதுக்கு பெட்ரூம்ல இருந்து பார்க்கணுமா? சந்திரா, அப்சல்யூட்லி ஃபேண்டாஸ்டிக். நான் எப்படியெல்லாம் ஆசைப்பட்டேனோ அதே மாதிரி ஒரு பியூட்டிஃபுல்லான ஹவுஸ். உனக்குன்னு சுயமா யோசிக்கவே தெரியாதா? நம்மளோட ஃபியூச்சரை நினைச்சு நான் இதெல்லாம் பண்றேன் சந்திரா. ஆனா நீ என்னன்னா அண்ணன் அம்மான்னு சொல்லிட்டு இருக்க. மான்சி, 100 crores. ஏன் 100 கோடினா வாய பொளக்குற? ஜஸ்ட் 100 crores. பிரகாஷ் குடும்பத்தோட சொத்து மதிப்பு என்னன்னு உனக்கு தெரியுமா? ஜஸ்ட் திங்க் அபவுட் இட் சந்திரா. எவ்வளோ யோசிச்சாலும் இது தேவையில்லைன்னா மான்சி எனக்கு தோணுது. எனக்கு புது பிசினஸ்ல இன்வெஸ்ட் பண்ணா அதுல லாஸ் வந்தா கூட நான் ரிஸ்க் எடுப்பேன். பட் இது தேவையே இல்லாத விஷயம். காட் இட் மான்சி, ஐ அம் ரியலி சாரி. என்ன இதுல இன்டர்ஃபியர் பண்ணாத. இது எதுக்கணும்? என்ன கட்டி போடவா? உங்களை இல்ல, உங்க கைய கட்டி போட. 7 கடல் 7 மலைன்னு சொன்னீங்கல்ல, இப்ப நான் உங்க கைய கட்டி போடுறேன். இந்த கட்டை அவுத்துட்டு எப்படி என் ரூம்குள்ள வரீங்க நானும் பாக்குறேன். குட் நைட் சார். இரு, ஒருவேளை இதையும் மீறி நான் ஒரு ரூம்குள்ள வந்துட்டா? அதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. வந்துட்டா நான் சொல்றத செய்வியா? செய்றேன் சார். 10 கிஸ் தரணும். டீல் ஓகேவா? ஓகே. அவ்வளவு தைரியமா உனக்கு? ஆமா, தைரியம் தான். கட்டினதை அவுத்துட்டு பக்கத்து ரூம்க்கே வர முடியல. இதுல 7 கடல் 7 மலை தாண்டி வருவாராம். இன்னைக்கு சூரிய சார் நல்லா மாட்டிக்கிட்டாரு. பொண்ணு கைரேகையும் சூர்யா சார குத்துற கத்தில இருந்த கைரேகையும் 2 மேட்ச் ஆயிருக்கு. இல்ல சூர்யா சார், சுப்பு சுப்பு
சுப்பு புஷ்பா 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 என்னாச்சு என்னாச்சு? ஏதோ கெட்ட கெட்ட கனவா வருது சுப்பு. கெட்ட கனவா? ஆமா, திடீர்னு எனக்கு கெட்ட கனவு வருதுன்னா அணுவுக்கு ஏதாவது பிரச்சனையா இருக்குமோ? ஐயோ, எனக்கு பயமா இருக்கு சுப்பு, எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. ஏய், நீ வேற எதையாவது சொல்லி என்ன வேற பயமுறுத்தாத. மாப்பிள்ளையும் பொண்ணும் ஹனிமூன் டூருக்கு போயிருக்காங்க. அதாவது ஞாபகம் இருக்கா இல்லையா உனக்கு? இல்ல சுப்பு, எனக்கு என்னமோ சரியா படல. நான் உடனே அணுகிட்ட பேசி ஆகணும், இப்பவே பேசி ஆகணும். ஹே லூசா நீ, இப்ப யாராவது உங்களுக்கு போன் பண்ணுவாங்களா? பரவாயில்ல, நான் பண்ணுவேன். எனக்கு என் பொண்ணு குரல் கேட்டாதான் என் மனசு ஆறும். போனே போக மாட்டேங்குது சுப்பு. சரி, மாப்பிள்ளைக்கு போன் ட்ரை பண்ண. அவர் போன போக மாட்டேங்குது. ஐயோ கடவுளே, போன கிடைக்க மாட்டேங்குது. சரி புஷ்பா, இப்ப எதுக்கு அழற? நானே கனவு வந்து பயந்து போயிருக்கேன். நீ ஏன் சுப்பு என் பயத்தை புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? உன் பயத்தை நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனாலதான் சொல்றேன். உனக்கு பயம் போகணும்னா ஒரே ஒரு வழிதான், நல்ல மகமாயிய வேண்டிக்கோ, அவ்வளவுதான். அம்மா மகமாயி, என் பொண்டாட்டி பயத்தை நீதான் போக்கணும். அணுக்கும் மாப்பிள்ளைக்கும் எதுவும் ஆகக்கூடாது. நீதாம்மா அவங்கள பத்திரமா பாத்துக்கணும். கண்ணு மூடு. இப்ப போய் தூங்கு. கனவு வருதா நான் பாக்குறேன். ஏன் சுப்பு ரெண்டு பேரோட போனும் கிடைக்க மாட்டேங்குது? என்ன கேள்வி புஷ் இது? ரெண்டு பேரும் ஹனிமூன் போயிருக்காங்க. யாரும் தொந்தரவு பண்ணக்கூடாதுன்னு ரெண்டு பேரும் போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வச்சிருப்பாங்க. இதுக்கெல்லாமா ஒரு கேள்வி கேட்ப? அவங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது இல்ல சுப்பு? நீ என்ன சமாதானப்படுத்துறதுக்காக சும்மா எதுவும் சொல்லல. நான் எதுக்கு சமாதானப்படுத்துறதுக்காக சொல்ல போறேன்? உண்மையிலேயே அவங்களுக்கு ஒண்ணும் ஆயிருக்காது. நீ வேணா பாரு, காலையிலே அனுமா நம்ம கிட்ட போன் பண்ணி பேசுறாளா இல்லையான்னு பாரு. குத்துனவனே வேற யாரோ குத்துனான்னு சொல்லும் போது அதுக்கு மேல நான் என்ன செய்ய முடியும்? இதுல அந்த வெறப்பா ஒருத்தன் இருப்பானே, யாரு? பங்கஜா? அவனேதான். அவன் கமிஷனர் கிட்ட என்ன பத்தி என்ன சொல்லி வச்சானே தெரியல. கமிஷனர் என்ன கூப்பிட்டு என்ன ரிவிட் அடிச்சிட்டாரு. சரியான ப்ரூஃப் இல்லாம திரும்ப நான் இதுல இறங்குனா அது பெரிய பிரச்சனை ஆயிடும் மேடம். மேடம், அப்படி எதுவும் ஆகாது. உங்களுக்கு எவ்வளவு பணம் வேணும்னாலும் நான் தரேன். எப்படியாவது இந்த கேஸ ரீஓபன் பண்ணுங்க. அனுவும் சூர்யா சாரும் சேர்ந்து தனியா வேற போயிருக்காங்க. அங்க சூர்யா சாருக்கு என்ன ஆகுமோ ஏதாகுமோன்னு ரொம்ப பயமா இருக்கு மேடம். ப்ளீஸ் மேடம், ஏதாவது பண்ணுங்க. இவ்ளோ தூரம் சொல்றீங்க, என்னால என்ன பண்ண முடியுமோ பண்றேன். இப்ப இவ்ளோ சொல்லிட்டு நாளைக்கு ஏதாவது ப்ராப்ளம் வந்தா என்ன மாட்டி விட்டுட்டு கை கழுவிட்டு போயிட மாட்டீங்களே? சே, ஏன் சப்போர்ட் உங்களுக்கு என்னைக்குமே இருக்கும். ஏதாவது செஞ்சு இந்த கேஸ தயவு செஞ்சு ரீஓபன் பண்ணுங்க ப்ளீஸ். சரி, என்ன பண்றதுன்னு யோசிக்கிறேன். உட்காருங்க. உட்காருங்க மேடம். ஒரு முக்கியமான விஷயமா பேசிட்டு போலான்னு வந்தேன். முக்கியமான விஷயமா இல்லனா நீங்க வரமாட்டீங்கன்னு தெரியும் மேடம். நான் சொல்ல போற விஷயம் உங்களுக்கு ரொம்ப ஷாக்கா தான் இருக்கும். ஆக்சுவலி நான் இதை உங்ககிட்ட சொல்லவே கூடாது. இருந்தாலும் சொல்றேன். என்ன மேடம், என்னலாமோ சொல்றீங்க? நீங்க சொல்ல போறதுக்குள்ளேயே எனக்கு பயந்து வருது மேடம். நேத்து ராத்திரி வேற எனக்கு கெட்ட கெட்ட கனவா வந்துச்சு. நீங்க வேற இப்படி எல்லாம் சொல்றீங்க. அனுவும் சூர்யா சாரும் நல்லா தானே இருக்காங்க? புஷ்பா, கொஞ்சம் அவங்கள பேச விடுறியா? அந்த லேடி போலீஸ் லக்ஷ்மி கோபாலன் இருக்காங்கல்ல, திரும்ப என்ன பார்க்க வந்தாங்க. அனு மேல செம்ம கோவத்துல இருக்காங்க. அவங்க ஏங்க அனு மேல கோவத்துல இருக்கணும்? சூர்யா சார் குத்துனது அனு தானே? ஐ மீன் அவங்க கன்ஃபார்மா சொல்றாங்க. அவங்க சொல்லிட்டு ஆச்சா? சார், நீங்க நினைக்கிற அளவு விஷயம் ஈஸி கிடையாது. இந்த கேஸ ரீஓபன் பண்றதுக்கு கமிஷனர் கிட்ட பெர்மிஷன் கேட்டிருக்காங்க.
அதனால எந்த நேரத்துல வேணாலும் அனுவை அரெஸ்ட் பண்ணாலும் பண்ணலாம். அனுவோட கைரேகை வேற கத்தியில இருந்ததுனால அதுதான் முக்கியமான எவிடன்ஸ் தான். நான் நம்ப மாட்டேன் மேடம். சும்மா அவங்க நம்மள ஏதோ மிரட்டி பாக்குறாங்க. அதான் சூர்யா சாரே சொல்லிட்டாருல, இதுக்கு அனுக்கு எந்த சம்பந்தம் இல்லைன்னு. அப்புறம் எப்படி சூர்யா சார் பர்மிஷன் இல்லாம அவங்க அந்த கேஸை ரீஓபன் பண்ண முடியும்? அப்ப சூர்யா சார் கத்தியால குத்துனது யாரு சார்? இல்ல இல்ல, அத கண்டுபிடிக்கணும்ல. நான் சொல்லல, போலீஸ் சொல்லுது. சார் என்ன பாக்குறீங்க? போலீஸ் சொல்றாங்க சார். என்ன சுப்பு இதெல்லாம்? இவ்ளோ நடந்திருக்கு. இப்ப போய் யாராவது ஹனிமூனுக்கெல்லாம் போவாங்களா? போன் வேற ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. ஆக்சுவலி இப்ப சூர்யா சார் எங்க இருக்காரு, எப்படி இருக்காரு, இருக்காரா? மேடம் என்ன மேடம் சொல்றீங்க? கூல் சார், போலீஸ் கேக்குறாங்க. நீங்களே சொல்லுங்க சார், ஹனுமா இப்படி போனை ஸ்விட்ச் ஆஃப் பண்ணி வைப்பா? எனக்கு எதுக்கு சார் இதெல்லாம்? விஷயம் என் காதுக்கு வந்துச்சு, அது அப்படியே உங்ககிட்ட சொல்லிட்டேன். இது கூட ஏன் சொன்னேன்னா, நாளைக்கு இந்த ப்ராப்ளத்தை ஃபேஸ் பண்ண உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்குமேனு தான் சொன்னேன். நான் நேத்தே சொன்னல சுப்பு, கனவெல்லாம் சும்மா வராதுன்னு. அனுக்கும் சூர்யா சாருக்கும் ஏதோ பெரிய பிரச்சனை வரப்போகுது. அதான் எனக்கு கனவு அப்படியெல்லாம் வந்திருக்கு. அம்மா மகமாய், என் பொண்ணையும் சூர்யா சாரையும் காப்பாத்துமா. என் பொண்ணு எவ்வளவு நல்லவன்னு யாருக்கு தெரியுமோ தெரியாதோ, உனக்கு தெரியும். குட் மார்னிங் சார். குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங். வெரி குட் மார்னிங். அந்த சூர்யாக்கு இனிமே பேட் மார்னிங். என்ன ஆளை வச்சு அடிச்சு தூக்கிட்டா உனக்கு பயந்து ஊரை விட்டு ஓடிடுவேன்னு நினைச்சியா? சாதாரணமா அணைஞ்சு போற நெருப்பு இல்லடா, 20 வருஷ பகடா, ஆலகால விஷம்டா நானு. போன தடவை நான் உனக்கு போட்ட ஸ்கெட்ச் மிஸ் ஆயிடுச்சு. அந்த நீல நம்பி நான் மோசம் போயிட்டேன். அவன் சேம் சைட் கோல் அடிச்சுட்டு போயிட்டான். ஆனா இந்த வாட்டி என்னோட ஸ்கெட்ச் மிஸ் ஆகவே ஆகாது. சூர்யா, நான் பட்ட அவமானத்தை நீயும் படணும்டா. யாருமே இல்லாத அனாதை மாதிரி நாய் போல தெரு தெருவா ஓடணும் இல்ல, அதே மாதிரி நீயும் யாரும் இல்லாம தெரு தெருவா நாய் மாதிரி ஓட. உங்க பொண்ணுக்கு நேரம் சரியில்லைம்மா, அதான் இப்படி எல்லாம் நடக்குது. உங்க பொண்ணு நேரம் உங்க எல்லாரையும் ஆட்டி படைக்குது. நேத்து ராத்திரி கனவு வந்தப்போவே நினைச்சேன் என்னமோ சரியில்லைன்னு. கேட்டிய சுப்பு ஜோசியர் சொல்றத? இதெல்லாம் எப்ப சாமி தீரும்? இது இப்போ உடனே சரியாகாது. தை மாசம் வரைக்கும் இப்படித்தான் இருக்கும். அதுக்கு பிறகு உங்க பொண்ணோட கஷ்டங்கள்லாம் மெல்ல மெல்ல குறையும். தை மாசமா? இந்த ஒரு வாரத்தை எங்களால தாங்க முடியல. அவ்வளவு நாளா? சாமி, ஏதாவது பரிகாரம் இருந்தா சொல்லுங்க சாமி. எங்க பொண்ணுக்காக நாங்க அதை பண்றோம். பரிகாரம் இருக்குமா? அதனால உங்க பொண்ணோட எல்லா கஷ்டமும் தீந்துரும்னு சொல்ல முடியாது. ஆனா கஷ்டம் கொஞ்சம் குறையும். அது போதுங்க. என்ன பரிகாரம் பண்ணணும்னு சொல்லுங்க, நாங்க உடனே செஞ்சிடறோம். உங்ககிட்ட பிறவி நோக்கத்தை பத்தி பேசணும்னு எழுதி வச்சிருக்கு. அதுக்கான காரணத்தை தெரிஞ்சுக்கலாங்களா? சில விஷயங்களை சாதாரண மனுஷங்களா இருக்கிற நாம தெரிஞ்சுக்காம இருக்கிறது நல்லது இல்லையா? நீங்க எதையாவது எங்க கிட்ட இருந்து மறைக்கிறீங்களா சாமி? ஒரு ஜோசியனா எனக்கு தெரிஞ்சதெல்லாம் சொல்லித்தான் ஆகணும்.
அதுதான் எனக்கு சொல்லப்பட்டிருக்கிற விதி. அதே சமயம் தெளிவா தெரியாத ஒன்ன தெரிஞ்ச மாதிரி சொல்லிட்டா அது பாவம். 7 ஜென்மத்துக்கும் விடாத பாவம். அதுதான் யோசனையா இருக்கு. சாமி, உண்மையை சொல்லணும்னா இங்க வந்தா எங்க 2 பேருக்கும் ஏதோ மன நிம்மதி கிடைக்கும் தான் வந்தோம். ஆனா நீங்க சொல்றதெல்லாம் கேட்டா பயமா இருக்கு சாமி. பயப்பட ஒண்ணும் இல்ல. ஆனா பயப்படுற விஷயங்களுக்கு பயப்படாம இருக்க முடியுமா? சாமி, நாங்க ஏற்கனவே ரொம்ப குழப்பத்துல இருக்கோம். நீங்க இப்ப எங்களை பயப்பட சொல்றீங்களா இல்ல பயப்படாம இருக்க சொல்றீங்களா? எதை பத்தியும் யோசிக்காம அந்த கடவுள் மேல பாரத்தை போட்டு உங்க வேலையை நீங்க பாருங்கன்ற. சரிங்க சாமி. சரின்னு சொல்றது ரொம்ப சுலபம். ஆனா அப்படி இல்லாம எல்லாத்த பத்தியும் யோசிக்க ஆரம்பிச்சீங்கன்னா நிம்மதி இல்லாம போயிரும். பிரார்த்தனை மட்டும்தான் உங்க கூடவே வரும், மறந்துடாதீங்க. சரிங்க சாமி. உங்க பொண்ணையும் மாப்பிள்ளையும் ஜாக்கிரதையா இருக்க சொல்லுங்க. நான் நினைச்சதை விட உங்க பொண்ணோட நேரம் ரொம்ப மோசமா இருக்கிறதா சோழி சொல்லுது. உங்க பொண்ணுக்கு ராஜயோகம் தான், ஆனா விபரீத ராஜயோகம். விபரீத ராஜயோகம்னா எதிர்பாராத நல்ல விஷயம் நிச்சயம் நடக்கும். ஆனா அதுக்கு பின்னாடி நாம ரொம்ப கவனமா இருக்கணும். சூர்யா சார் என்ன சொல்றாரோ அதுதான் உங்க வீட்ல எல்லாருக்கும் வேத வாக்கு. அது மட்டும் இல்ல, அந்த அனு அந்த வீட்ல இருக்க எல்லாரையும் மயக்கி வச்சிருக்கா. அந்த வீட்ல அவளுக்கு எதிரா யாரும் எதுவுமே பேச மாட்டாங்க. யாருமே கம்ப்ளைண்ட் கொடுக்கலன்னா என்னால ஒண்ணுமே செய்ய முடியாது. ஒண்ணு பண்ணுங்க மேம், கமிஷனர் நாலேஜ்க்கு போகாமலே அந்த அனுவோட அப்பா அம்மாவை கொஞ்சம் டார்ச்சர் பண்ணுங்க. அது முடியும்ல. என்ன பண்ண முடியும்னு பாக்குறேன். ஆனா அவங்களும் கமிஷனர் கிட்ட போய் நின்னா என்னால ஒண்ணும் பண்ண முடியாது. அப்புறம் பணத்தை வாங்கிக்கிட்டு இவ என்னடா சும்மா இருக்காளேன்னு நீங்க என் மேல வருத்தப்படக்கூடாது. அவங்க கமிஷனர் கிட்ட எல்லாம் போக மாட்டாங்க. நீங்க லேசா மிரட்டினாலே பயந்துருவாங்க. உங்களால என்ன முடியுமோ அதை செய்யுங்க போதும். அதுக்குள்ள அனுதான் சூர்யா சார கத்தியால குத்துனான்னு ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா நான் பாக்குறேன். அனு வரட்டும், அவளை கொஞ்சம் மிரட்டி பாக்குறேன். கண்டிப்பா நிச்சயமா ஏதாவது ஒண்ணாவது உளருவா. அப்ப நான் உங்களுக்கு போன் பண்றேன். அதெல்லாம் நீங்க பாத்துக்கோங்க. அனு அப்பா அம்மாவை நான் பாத்துக்கிறேன். ஆமா, அனுவும் சூர்யா சாரும் எங்க இருக்காங்கன்னு உங்களுக்கு தெரிஞ்சுதா இல்லையா? இது வரைக்கும் தெரியல. அதான் எனக்கு ரொம்ப பயமாவே இருக்கு. அந்த பங்கஜ் அவரும் எங்க இருக்காருன்னே தெரியல. இவங்க 3 பேருக்கும் ஏதோ ஒரு விஷயம் தெரிஞ்சிருக்கு. அத நம்ம கிட்ட இருந்து மறைக்கிறாங்க. அனுவை காப்பாத்தணும்னு வேணும்னே நம்மள சுத்த விடுறாங்கன்னு நினைக்கிறேன். கத்தியால ஒருத்தி குத்தி இருக்கா. ஆனா சூர்யா சாரால எப்படி அனுவை நல்லவன்னு நம்ப முடியுது? கேட்டா அந்த அளவுக்கு டீப் லவ்னு சொல்லுவாரு மேடம். அம்மா, என் பொண்ணு ரொம்ப சின்ன பொண்ணு. இப்பதான் அவ வாழ்க்கையே வாழ ஆரம்பிச்சிருக்கா. அதுக்குள்ளேயே யார் கண்டுபட்டதுன்னு தெரியல. கஷ்டத்துக்கு மேல கஷ்டமா வந்துகிட்டு இருக்கு. ஏதோ பரிகாரம் பண்ணணும்னு ஜோசியர் சொல்றாரு. என் பொண்ணு நீதாமா காப்பாத்தணும். அம்மா, எந்த சோதனையா இருந்தாலும் எங்களுக்கு கொடுங்க. நாங்க தாங்கிக்க முயற்சி பண்றோம். உன் சோதனையை தாங்குற சக்தி அவளுக்கு இல்ல. அதனால எங்க பொண்ணுக்கு எந்த சோதனையும் கொடுக்காதீங்கப்பா. எங்களாலே நீ கொடுக்குற சோதனை எல்லாத்தையும் தாங்கிக்க முடியல. என் பொண்ணு பாவம், என்னதான் பண்ணுவாவ. பாத்துக்க, என் பொண்ணு வாழ்க்கை உன் காலடியில வைக்கிறேன். அதை இனிமே வழி நடத்த வேண்டியது உன் பொறுப்பு. நீதான் அவளை காப்பாத்தணும். நீங்க 2 பேரும் பேசிக்கிட்டு இருந்தத இவ்வளவு நேரம் நான் கேட்டுக்கிட்டு தான் இருந்தேன். என் பொண்ணுக்கும் நிறைய பிரச்சனைங்க இருந்துச்சு. இந்த அம்மனுக்கு நேர்ந்துகிட்டு நான் வேண்டிக்கிட்டேன். அவ கஷ்டம் எல்லாம் தீர்ந்து போச்சு. இப்ப அவ பூவும் பொட்டுமா புள்ள குட்டிங்களோட சந்தோஷமா இருக்கா. உங்க பொண்ணு நிச்சயம் நல்லா இருப்பா. அம்மனுக்கு திருமங்கல் நிதானம் பண்ண போறேன், பாத்துக்கோங்க. ஓம் சர்வ மங்கள மாங்கல்யே சிவே சர்வார்த்த சாதகே சரண்யே த்ரியம்பஹே கௌரி
नारायणि नमोऽस्तुते दशवदनाय विद्महे ज्वालभालाय धीमहि तन्नो ज्वाला प्रचोदयात् कात्यायनाय विद्महे कन्याकुमारी धीमहि तन्नो दुर्गे प्रचोदयात् धनं धान्यं वसुं भगवुत्रलाल सिद्धिरस्तु सकल कार्येषु जयप्राप्तदा सिद्धिरस्तु शतमानं भवति सदा यत्पुरुष सदेन्द्रिये आयुष्येवेन्द्रिये प्रतिष्ठति. சுப்பு, பொண்ணு பொண்ணுன்னு இப்படி உருகிறியே. என் மேல எவ்வளவு பாசம் இருந்தாலும் எனக்குன்னு நீ இப்படி எல்லாம் பண்ணி நான் பார்த்ததில்ல. உன்ன மாதிரி ஒரு அப்பா கிடைக்க அனு நிஜமாவே ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும். புஷ்பா, வேற ஒண்ணும் இல்ல. கல்யாணத்துக்கு அப்புறமும் என் பொண்ணு நம்ம வீட்டுல எவ்வளவு சந்தோஷமா இருந்தாலும் அதே சந்தோஷத்தோடயும் நிம்மதியோடயும் அங்க இருக்கணும். இன்னைக்கு தேதியில அவ பெரிய கோடீஸ்வரி, வசதி எல்லாம் இருக்கு. ஆனா அது ஒரு பொண்ணுக்கு முக்கியம் இல்ல புஷ்பா. நிம்மதியா இருக்கணும். என் பொண்ணு அப்படி இருக்கணும் தான் நான் ஆசைப்படுறேன். எங்க உங்க பொண்ணு? அனுவும் சூரிய சாரும் வெளியூர் போயிருக்காங்க. வெளியூர் போயிருக்காங்களா? ஏன் அந்த ஊருக்கு பேர் எதுவும் கிடையாதா? எந்த ஊருக்கு போயிருக்காங்கன்னு எனக்கு தெரியாது. என்னது, மாப்பிள்ளையும் பொண்ணு எங்க போயிருக்காங்கன்னு தெரியாதா? நான் குடும்பம்டா இது. ச்சே, எனக்கு வர கேஸ் எல்லாம் ஏன்டா இப்படி வருதோ? ஏய், ஒழுங்கா சொல்ல போறீங்களா இல்லையா? மேடம், இது உங்க போலீஸ் ஸ்டேஷன் இல்ல, எங்க வீடு. ஆமா, இது உன் வீடு, இது உன் பொண்டாட்டி. நான் இப்ப அதுக்கு இப்ப உங்களுக்கு என்ன வேணும்? உன் பொண்ணு தான் வேணும். அனுப்பிவிட்டா போய்கிட்டே இருக்கேன். அரெஸ்ட் வாரண்ட் இருக்குதா? யாரும் உன் பொண்ணு அரெஸ்ட் பண்ண போறது? விசாரணைக்காக கூட்டு போறேன். அதுக்கு அதுக்கு அரெஸ்ட் வாரண்ட்? என்ன டிராமா போலீஸ்னு நினைச்சியா? நிஜ போலீஸியா? எதா இருந்தாலும் சூர்யா சார் வருவாரு, அவர்கிட்ட பேசிக்குங்க. அதுக்கு அவன் உயிரோட வரணுமே. ரெண்டு பேரும் அப்படி லுக்கு விடுறீங்க. மாப்பிள்ளையா மாப்பிள்ள? உன் பொண்ணே மாப்பிள்ளைய கொல்ல பாத்திருக்கா. கொலையா? ரெண்டு பேருமே காணன்னு கேட்டா தெரியாதுன்றீங்க. என் பொண்ணு ஏங்க அவரை கொலை பண்ணனா? அதான் மாப்பிள்ளைய சொல்லிட்டாருல, அவரை கொலை பண்ண பார்த்தது என் பொண்ணு அனு இல்லன்னு. அப்புறம் என்னங்க? அவர் வேற எப்படி சொல்வாரு? 3 பேரும் சேர்ந்து அவரை மிரட்டி வச்சிருக்கீங்க. என்னங்க நீங்க என்னெல்லாமோ சொல்றீங்க? இன்னும் சொல்றேன் கேட்டுக்கோ. சொத்துக்கு ஆசைப்பட்டு உன் பொண்ண வச்சு மயக்கி சூர்யாவோட குடும்பத்தையே உங்க கைக்குள்ள போட்டு வச்சிருக்கீங்க. உங்க பொண்ணுதான் சூர்யாவை கொல்ல பார்த்தான்னு நான் ஒரே நிமிஷத்துல கண்டுபிடிச்சிட்டேன். எல்லா ஆதாரமும் என்கிட்ட இருக்கு. ஆதாரம் இருக்கா?